கும்ப ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், புரட்டாதி, சதய நட்சத்திர அன்பர்கள். பெருசா ஜெயிக்கணும், பெருசா சாதிக்கணும், அதுக்காக உழைக்கணும். அந்த உழைப்பு எந்த மாதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த கும்பராசி. இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்க ராசிக்கு ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேது பகவானும் பயிற்சியாக போகிறார். இதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அதே மாதிரி நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா அந்த ராசியில ராகு வருவது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏன்னா நிறைய குழப்பங்கள் பாருங்க, எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு தயார், ஆனா கடைசியில் அங்க வெற்றி இருக்கான்னு தான் எல்லாரும் பாக்குறோம். அந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த ராகு பயிற்சி. நீங்களா யோசிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, எல்லாமே பாசிட்டிவா தெரியும். அந்த பாசிட்டிவா தெரியும் போது என்ன ஆகும், இதுல ஒரு 2 லட்சம் போடலாம், அதுல ஒரு 5 லட்சம் போடலாம், இந்த பிசினஸ் பண்ணலாம், அந்த பிசினஸ் பண்ணலாம், இந்த பிசினஸ் புதுசா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசனைகள்லாம் வந்துடும். கடைசியில மாட்டிக்குவீங்க, ஜாக்கிரதையா இருங்க. வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், புரட்டாதி, சதய நட்சத்திர அன்பர்கள். பெருசா ஜெயிக்கணும், பெருசா சாதிக்கணும், அதுக்காக உழைக்கணும். அந்த உழைப்பு எந்த மாதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்கள். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்க ராசிக்கு ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேது பகவானும் பயிற்சியாக போகிறார். இதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அதே மாதிரி நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா அந்த ராசியில ராகு வருவது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏன்னா நிறைய குழப்பங்கள் எப்பவுமே இருக்கும். சார் ஏற்கனவே அப்படிதான் சார் இருக்கு, 7.5 சனிலே அப்படிதான் இருந்தேன், இப்பவும் திருப்பியும் குழப்பமா? 7.5 சனியில குழப்பம் இருந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்பதான் நிறைய குழப்பங்கள் வரும். என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னா, ஒரு ஆறுதல் என்னன்னா, குரு உங்க ராசியை பாக்குறாரு. அதனால அந்த குழப்பத்துல இருந்தா கூட ஏதாவது ஒரு வகையில அதுல ஒரு தீர்வு வரும். அப்ப குழப்பம் வருமானா கண்டிப்பா வரும், தீர்வு வருமானா அதுக்கும் கண்டிப்பா வரும். என்ன சார் நீங்க குழப்பறீங்க? இப்ப குழப்பிக்காதீங்க. அப்ப குழப்பம் இல்லாமல் நீங்க ஒரு வேலையை செய்யணும்னு அர்த்தம். அப்ப வேலை தேடுறீங்களா, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் அதை மட்டும் பார்த்து தேடுங்க. சும்மா அவங்க வேலைக்கு கூப்பிடுறாங்க, இவங்க வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னு போயிடாதீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை வீணா போனதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கும்பராசி என்பவர்களுக்கு கிடைச்ச வேலையை செய்வோம், எப்படியாவது வாழ்க்கையில உயர்ந்துருவோம், உயரதான் போறீங்க, ஆனா அதுல படுறக்கூடிய கஷ்டங்கள் அதிகமா இருக்கும், ரொம்ப லேட் ஆகும். அப்ப உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்க. இல்ல சார் வீட்டுல வேலை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க சார், அதனால ஒரு வேலை தேடணுமா இல்லையா, அங்கதான் மாட்ட போறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. குரு பாக்குறாரு, ஏன் பயப்படுறீங்க? கண்டிப்பா வேலை கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. சார் வேலை மாறலாமா வேணாமான்னு குழப்பத்துல இருக்கேன், குழப்பம் இருக்குதான் செய்யும். அப்ப வேலை மாற போறீங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ண போகுது உங்களுக்கு? இல்ல சார் நல்ல சம்பளம் தரேன்றாங்க, நல்ல பதவி தரேன்றாங்க, ஆனா சம்பளம் தராங்க, பதவியெல்லாம் தராங்க, நீங்க போய் அங்க ரொம்ப நாள் இருக்க முடியுமா? இல்ல உங்களை வச்சு ஏதாவது பாலிடிக்ஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்களா அப்படின்றத முதல்ல ஒரு வாட்டி பாருங்க. இதெல்லாம் எப்படி சார் நான் பார்த்துட்டு வேலைக்கு போறது? கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லல. அதிக ஆசைப்படாம இருந்தீங்கன்னா சேஃபா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல சார் டபுளா சம்பளம் தராங்க, நீங்க மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். இதுதான் அந்த டிஃபரன்ஸ். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கக்கூடிய முறைகள் அப்படிதான். இல்ல சார் ஒரு சம்பளம் ஒரு டபுளா கொடுத்தா நல்லது தானே சார், இருக்கிற கஷ்டத்துக்கு ஏதாவது பொழைச்சிப்பேன்ல சார். பொழைச்சிப்பீங்க தான், அங்க போய் 3 மாசத்துல வேலையை விட்டு அமிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? அதுல கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. சார் வெளியூர்ல ஒரு வேலை வந்திருக்கு, சூப்பரான வேலை, நல்ல சம்பளம் தரணுன்றாங்க, தைரியமா எடுத்துக்கங்க. சார் வெளிநாட்டுல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, பயமா இருக்கு எனக்கு போறதுக்கு தான், ஏன்னா ராசியிலே ராகு 7.5 சனி வேலை சொல்லி பயமுறுத்துறீங்க, பயப்படாதீங்க. வெளிநாட்டுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணும். நீங்க வெளிநாட்டுல போய் கஷ்டமே பட்டா கூட ஜெயிச்சிருவீங்க.
பாருங்க, எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு தயார். ஆனா கடைசியில் அங்க வெற்றி இருக்கான்னு தான் எல்லாரும் பார்க்கிறோம். அந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த ராகு பயிற்சி. தொழில்ல இதை பண்ணலாமா, இந்த பிசினஸை பண்ணலாமா, அந்த பிசினஸ் டெவலப் பண்ணலாமா, இந்த பணத்தை தூக்கி அதுல போடலாமா, இந்த கடன் வாங்குறோம், இந்த கடனை வச்சு இதை செய்யலாமா, இவ்வளவும் குழப்பம் வரும். அந்த குழப்பம் அடையாம மனசை கட்டுப்படுத்தி எதை செஞ்சா லாபம் வரும்னு ஒரு வாட்டி 10 வாட்டி பேப்பர்ல எழுதி உங்க கூட இருக்கவங்க கிட்ட, உங்க பார்ட்னர் கிட்ட, உங்க மனைவி கிட்ட, கணவர்கிட்ட, கூட பிறந்தவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. எல்லாருடைய ஐடியாஸையும் எடுங்க. நீங்க கடைசியா ஒன்று அரைவ் பண்ணுங்க. அது பர்ஃபெக்டா இருக்கும். பயப்படாதீங்க. நீங்களா யோசிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா எல்லாமே பாசிட்டிவா தெரியும். அந்த பாசிட்டிவா தெரியும் போது என்ன ஆகும், இதுல ஒரு 2 லட்சம் போடலாம், அதுல ஒரு 5 லட்சம் போடலாம், இந்த பிசினஸ் பண்ணலாம், அந்த பிசினஸ் பண்ணலாம், இந்த பிசினஸ் புதுசா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசனைகள்லாம் வந்துடும். கடைசியில் மாட்டிக்குவீங்க. ஜாக்கிரதையா இருங்க. சார் பணம் வருமா? ஆனா பணம் கண்டிப்பா வரும். ஆனா குழப்பம் நீடிக்கும். அதை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டீங்கன்னா சேஃப் நீங்க. அதே போல கடன் பிரச்சனை தீருமா? அதை சொல்லுங்க சார். முதல்ல கடன் பிரச்சனை தீரும். அது போதும் சார். அது போதும் சொல்லும் போதே நீங்க என்ன பண்ணணும், கடனை தீக்கிற வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு பணம் வருதுன்றதுக்காக நான் அதை செய்யறேன், எனக்கு கொஞ்சம் நஷ்டம் இருக்கு, இதை செஞ்சா சரியாயிரும், கொஞ்சம் 1 லட்சம் வருது சார், நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டா ஏதாவது ஒரு 2000 சம்பாதிச்சிடும், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை செய்யாதீங்க. ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன் தரேன்னு சொல்றாங்க, அதை பண்ணாதீங்க. வர்ற பணத்தை வச்சு உங்களுக்கு இம்மீடியட்டா என்ன பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கா அதை தீருங்க. ஒரு ஹவுசிங் லோன் இருக்கு அதை கட்டுங்க. ஒரு கார் லோன் இருக்கு அதை கட்டுங்க. எதுவுமே இல்லை சார் எனக்கு அப்படின்னா நீங்க இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கட்டும், ரெகுலரைஸ்டா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும், ஜெனியூனா இருக்கட்டும். ஜெனியூனஸ் இல்லாம, அக்ரிமெண்ட் இல்லாம, பேப்பர் இல்லாம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. ஜாக்கிரதையா பார்த்துங்க. அதே போல 7ஆம் இடத்துல கேது வருது, திருமண யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திருமணம் கண்டிப்பா ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் நடந்தே தீரும். திருமணம் ஆனவர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சில தொந்தரவுகள் வரதான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். அடுத்த 1.5 வருஷம் கல்யாணம் ஆகக்கூடியவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையை ஓட்டி ஆகணும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சும்மா நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு யோசிச்சுட்டு தான் சண்டை தான் வரும். ஜாக்கிரதையா இருங்க. ஏற்கனவே சண்டை போயிட்டு இருக்குன்னா ஜாக்கிரதையா இருங்க. அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை கொடுத்துரும். கவனமா இருங்க. சார் நீங்க என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்களே? பயமுறுத்தல, நடக்கிற விஷயங்களை சொல்றோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்க ரொம்ப பயமுறுத்தி வீடியோ போட்டிருக்கீங்க இந்த வாட்டி. ஏன்னா நிதர்சனமான உண்மையை சொல்லும் போது தான் சில நேரம் வலிக்க தான் செய்யும், கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக நடக்காத விஷயத்த சொல்ல முடியுமா? சூப்பரா இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சேஃபா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. எப்பவுமே வருமுன் காக்கக்கூடியதான் அந்த ஜோதிட சாஸ்திரம். அதுக்காக தான் ஜோதிடர்களை பார்க்குறோம். என்ன பிரச்சனை வரும், எந்த தொழில் பண்ணலாம், எந்த வேலை செய்யலாம்னு பார்த்து கேட்டுட்டு செய்யறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருக்குன்னா பக்கத்துல இருக்க ஜோசியரை பாருங்க, உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன பிரச்சனை, எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்க ஜாதகத்துல கூட கிரகநிலைக்கு தகுந்தாற்போல, தசா புத்திக்கு தகுந்தாற்போல கண்டிப்பா பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் கொண்ட PDFல பலன் இருக்காது. ஜாதகம் நோட்ல என்ன எழுதிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும். அதை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும், எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது, அதே போல திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.